Taste the Daily. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்கு நிரந்தர ஊழிய கட்டமைப்பு வசதிகளை மாநில மாவட்ட வட்டார அளவில் ஏற்படுத்துதல், பணியிடங்களை நிரப்புதல், பணி நியமனங்கள், ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்ட 21 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம், கோவை, திருப்பூர், திருவள்ளூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். ஊராட்சி செயலர் காலி பணியில் நிரப்பணும் சார். எல்லாமே ஊரக வளர்ச்சி துறையில் ஆடம்பரமாக செயல்படும் ஊராட்சி செயலர்களுக்கு ஊராட்சி அந்த ஒரு கோரிக்கை. இன்று அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ள கிராம ஊராட்சி தன்மை கொண்ட ஊராட்சியே பிரித்து நகராட்சி மயமாக்குறாங்க. அதனால் என்ன இழப்பு ஏற்படுதுன்னா, ரொம்ப விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு விளிம்பு நிலையில் உள்ள மக்களுடைய 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படுது. 8 ஊராட்சிகள் இன்றைக்கு திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திலே மாநகராட்சியோடு இணைப்பதற்கான அரசாணை வந்திருக்கிறது. நம்முடைய மதிப்புக்குரிய துறை அமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு அடியனூத்து, தோட்டநூத்து, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளிலே விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு திருத்திய ஒரு வரைவுகளை வழங்க வேண்டும். 21 அம்ச நிலுவைக் கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு சீர்தூக்கி பார்த்து நிதி சாராத கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள். இதில் எந்த விதமான நிதி சார்ந்த கோரிக்கைகள் இல்லை. ஊழியர்களுடைய குமுறல்களை இந்த தமிழக அரசு கேட்டு இன்றைக்கு வளர்ச்சித்துறை ஊழியர்களுடைய பணிச்சுமைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் நிமித்தமாக இந்த தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 21 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ளாட்சி தேர்தல் பணிகளுக்கு நிரந்தர ஊழிய கட்டமைப்பு வசதிகள், பணி நியமனம், பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் திருவள்ளூர், வேலூர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 21 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வளர்ச்சித்துறை ஊழியர் மீது திணிக்கப்படும் பிற துறை பணிகளை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஏவல் துறையால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஊரக வளர்ச்சித்துறையினர் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர்.